முத்து ரொம்ப கோவமா வீட்டுக்கு வந்து பார்லர்மா வெளில வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ மீனா இங்கே கொஞ்சம் பொறுமையாக கேட்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருப்பா அந்த பார்லர்மா வரட்டும், அந்த பார்லர்மா இருக்குது நிற்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வெளில வராங்க, ரோகிணியும் வெளில வராங்க. என்னாச்சு முத்து, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோகிணி இருந்தாலும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அங்கே வேறு வித்யா வீட்டில் வேறு ஸ்லிப்பர் வேறு பார்த்துட்டு வந்தாலே என்னத்தை போட்டு கொடுத்தான்னு தெரியலையே அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கள் பார்லர்மா, எதுக்கு நீங்கள் கிருஷை கூட்டிகிட்டு போய் வித்யா வீட்டில் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சடால்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் ஷாக் ஆகிறாங்க. ஆமாம்ப்பா, அம்மான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போய் டிசியை வாங்கிட்டு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் இது பேர் என்ன தெரியுமாப்பா சொல்லியிருக்குது, ரோஹிணியெல்லாம் கிடையாதுப்பா, கல்யாணின்னு சொல்லியிருக்குது. நான் ஸ்கூல்லேயும் போய் விசாரிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ரோஹிணி இப்படி ஷாக் ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் வந்துட்டு என்ன ரோஹிணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க, இருடா நான் முழுசாக சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வித்யா வீட்டுக்கு எதேச்சியாக மீனா அங்கே போயிருந்தா. அங்கே போகிறப்போ வந்துட்டு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது கிருஷோடைய ஸ்லிப்பர் அங்கே இருந்தது. கேட்டதுக்கு வந்துட்டு வித்யா வந்துட்டு அது இது சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனால் வந்துட்டு பெரியவங்க இருக்க வீட்டில் சின்ன குழந்தையோட ஸ்லிப்பர் அங்கே வரணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் வந்துட்டு தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி சமாளித்தாங்க. ஆனால் வந்து விடாப்பிடியாக மீனா திரும்ப திரும்ப கேட்டதுனால, ஆமாம் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் எதாக இருந்தாலும் ரோஹிணிகிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. அந்த இடத்துல தான் வந்து மீனாவுக்கு சந்தேகமே ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து மீனா எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூல்லையும் போய் கேட்டோம். ஸ்கூலில் கேட்டது மட்டும் இல்லாமல் கல்யாணின்னு வந்தாங்களா அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணின் பேரில் வந்தது யார், என்னமோ ஒருவேளை ரோஹிணியாக இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை நாங்கள் காமிச்சு இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் ரோஹிணியை பார்த்து, ஆமாம் இவங்க பேர் ரோஹிணி கிடையாதுங்க, கல்யாணி, இவங்க தான் வந்து கிருஷோடைய டிசி வாங்கிட்டு போனாங்க. இவங்க கிருஷோடைய அம்மா சேர்த்துறப்ப கூட இவங்க தான் வந்திருந்தாங்க, அவங்களுடைய பாட்டியோட சேர்த்து வந்திருந்தாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக விஜயாவும் வராங்க வீட்டுக்கு. வந்தது மட்டும் இல்லாமல் இருடா நானும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. என்னமோ வந்து இந்த கிருஷோடைய பாட்டியை காணான்னு சொல்லி ஊடு பூரா தேடினேன், எல்லாத்தையும் ஃபோட்டோ அனுப்பிச்சு கேட்டேன் அப்படி இப்படிங்கிறீங்களே. அந்தம்மா ஹாயாக ஜாலியாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க, நானும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதை எப்படி பேசாமல் இருக்க முடியும், பையன் அழுங்காப்பில் நம்ம வீட்டில் விட்டுட்டு இந்தம்மா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்குது ஒரு பக்கம், இவங்க பொண்ணு ஒரு பக்கம் ஊர் சுற்றிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கடுப்பில் நான் போய் கேட்டேன். கேட்டதுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், சேர வேண்டிய இடத்துல தான் வந்து கரெக்டாக சேர்ந்துருக்கான், இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு என் பொண்ணுக்கிட்ட பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுப்படாமல் பேசிட்டு போயிட்டாங்க. இவங்க பொண்ணுக்கிட்ட போய் நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிறப்ப தான் இப்போ முத்து சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது, பொண்ணுங்கிறது வேற யாரும் கிடையாது, கல்யாணிங்கிற பேரில் இருக்க ரோஹிணி தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கூப்பிட்றாங்க. விஜயாவும் இல்லைங்க ஆண்டி, முத்து ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பாலாம் இல்லைப்பா, எல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக தான், நாங்கள் கரெக்டாக பேசி தான் வந்துவோம், ஸ்கூலில் மட்டும் விசாரிக்கல, நேராக ஊருக்கே போயிட்டோம், பாட்டி ஊர் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணோடைய பாட்டி ஊருக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு வந்துட்டு கல்யாணிங்கிறது இவங்க தானா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் தெரிஞ்சது, ரோஹிணிங்கிற பேரில் இருக்கிற கல்யாணி தான் இவங்க, கல்யாணி ரோஹிணி எல்லாம் ஒரே ஆள் தான், இவங்க தான் அது, இவங்க துபாயில் வேலை செய்யல, ஒன்றும் வேலை செய்யல, இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் பேர் தான் கிருஷ், இவங்களுடைய அம்மா வேற யாரும் கிடையாது, கிருஷோடைய பாட்டி தான். இது பாருங்கப்பா எவ்வளோ தூரம் பொய்யை மாற்றிட்டு வீட்டில் வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் எதுக்கு இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும், இதுக்கப்புறம் மனோஜ் நீயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனோஜ் ரொம்ப கோவப்பட்டு சடால்னு ரோஹிணியை கை நீட்டி அடிக்கவும் செஞ்சுறாங்க. என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, பின்ன அடிக்காம நீ என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா தான் இத்தனை நாளாக கோவப்பட்டு இருந்தாங்க, நான் அவங்க அம்மா கோவப்படுறதுல கூட கோவமாக இருந்தது எனக்கு, ஆனால் இப்போ தான் தெரியுது நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு என்னை எதுக்கு இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அடிக்கிறாங்க. இதை பார்த்துருக்குற அண்ணாமலை, எதுக்குடா பொம்பளை மேலே கை வைக்கிற, கொஞ்சம் அமைதியாடுறா, எதாக இருந்தாலும் பேசலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா போச்சுங்க, அவன் ஏமாற்றி ஒரு குடும்பத்தையும் ஏமாத்தது மட்டும் இல்லாமல் என் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான், இதுக்கப்புறம் இவர்கிட்ட என்ன பேசுறதுக்கு, டே மனோஜ் வந்து வண்டி எடுறா, போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்படி ஏமாற்றி குடும்பத்தையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பையனையும் வந்துட்டு எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு அவங்க அம்மாட்ட விட்டுட்டு வந்துட்டு இப்படி வந்து நாடகம் ஆடி கல்யாணம் குழந்தையும் பெற்றுட்டு இப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாள், வெக்கமாக இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இங்கே ஒரு அடிக்கிறத நிறுத்து, நீ தான் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு இல்லை, போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் பேசுறதுக்கு இல்லை, ரோகிணி கிட்டே நம்ம வந்துட்டு அதட்டியும் திட்டியும் பார்த்தாச்சு, இனிமேல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியாச்சு. எங்கள் அம்மா அன்றைக்கி வந்து ஊர்லேருந்து வந்துட்டு வயசானவங்க பாங்கவோ வந்து சாமி முன்னாடி சத்தியம் பண்ணி இதுக்கு மேலே பொய்யெல்லாம் பேசக்கூடாது, வீட்டுக்கு எதிராக நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லவளாக பேசிகிட்டு இருந்தா. ஆனால் இப்போ மறுபடியும் இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் ரோகிணி மேலே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா கொஞ்சம் நஞ்ச சந்தேகம் இல்லைப்பா, பெரிய சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்க ஸ்ருதி சொல்கிறாங்க, எப்படி ரோகிணி உங்களுக்கு அது மாதிரி சின்ன பையனை கல்யாணம் பண்ணி சின்ன பையன் கல்யாணம் ஆனது உங்களுக்கு பிடிக்காத கல்யாணமாக இருக்கலாம் அந்த பாட்டிமா சொன்ன மாதிரி, ஆனால் வந்துட்டு குழந்தை பிறந்துருச்சுல்ல, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு பசங்களுக்கும் குழந்தைகளுக்காக தான் வீட்டில் பொண்ணுகளாக இருப்பாங்க, அதெல்லாம் மீறி நீங்கள் வந்து இப்போ மனோஜை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்க, நீங்கள் பையனோடவே சந்தோஷமாக இருந்திருக்கலாமே. இப்போ அது கிருஷ் வந்து அவ்வளோ தூரம் நல்ல பையன், அமைதியான பையன்,
என்ன சொன்னாலும் கேட்குற பையன். அப்படி இருக்கிறப்போ அவனை வந்து நீங்கள் அம்மான்னு கூட கூப்பிடாத ஆன்ட்டின்னு கூப்பிடுங்கிற சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம், உங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி இருந்திருக்கிறீங்க இல்லையா? இதை பார்த்துட்டு ரவியும் சொல்கிறாங்க, ஸ்ருதி சொல்கிறதும் கரெக்டு தான், எதுக்குங்க இப்படிலாம் பண்ணீங்க நீங்கள்? அப்படி என்னங்க பையனை மீறி உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் வந்து தேவைப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே பாருங்க ரவி, தேவையில்லாமல் பேசாதீங்க, என் சுச்சுவேஷன் அப்படி. என்னங்க சுச்சுவேஷன்? உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தானே நீங்கள் வந்து மனோஜை கல்யாணம் பண்ண வந்தீங்க. என்னங்க உங்களுக்கு சுச்சுவேஷன்? ஒரு அட்ராக்ஷன் இருக்க வேண்டியது தான். ஆனால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் இருக்கிறான், வயசான அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் அம்மாட்ட வயசான அம்மாட்ட பையனை கொடுத்துட்டு இப்படி வந்து கல்யாணமே ஆகாத மாதிரி நாடகம் ஆடி இதில் மலேசியாவிலேருந்து வேறு வந்த பணக்கார வீட்டு பொண்ணுன்னு வேறு ஏமாற்றி எவ்வளோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்ருதி கொஞ்சம் அமைதியாரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு நான் தான் இவ்வளோ தெரியாதனமாக கூப்பிட்டு வந்துட்டேன். மனோஜ், என்னை ஃபஸ்ட்டு நீ மன்னிச்சிருடா, நானே வந்து உன் தலையில் மண்ணது வாரி போட்டுட்டேன்டா, என் பையன் நல்லா இருக்கும்னு நினச்சதுக்கு இப்போ மாற இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை, இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது, இதெல்லாம் பேசி தீர்க்க முடியாது, அவள் வந்து எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணவங்க அவங்க பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை தான் பேசுவாங்க, ரோஹினிகிட்ட பேச பேச நம்மளுக்கு பிரச்சனை பிபி தான் ஏறும், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீ தான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, மாமா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, எனக்கு மற்ற விஷயத்தெல்லாம் கூட எனக்கு இந்த பணம் வந்து ஆசை காமிச்சு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததெல்லாம் கூட எனக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கிறிஷை இப்படி கவலையில் விட்டுட்டு கஷ்டத்தில் விட்டுட்டு அவங்க பாட்டிமா வயசானவங்ககிட்ட விட்டுட்டு இப்படி வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்களே, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கோவப்பட்டு பேசுகிறாங்க. என்ன எல்லாரும் இப்படி பேசுகிறீங்க, நியாயத்தை யாருமே ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆன்ட்டி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நீ கம்பி என்ன வேண்டியது, அந்த சிட்டி பையன் கூட சேர்ந்து தேவையில்லாத ரவிடி பையில வச்சு அடிக்க போய் தப்பிச்சுக்கிட்டேன், இப்போ மறுபடியும் இந்த டைம் கண்டிப்பாக மிஸ் ஆகாது, வாடா மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் போகாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. இதுமேலே உங்கள்கிட்ட எனக்கு என்ன பேச்சு இருக்குது, சீக்கிரம் உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. உங்கள் ஒய்ஃப் மேலே எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் அவளை என் ஒய்ஃப் நல்லா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா யோசிக்கிறாங்க, எப்படிடா இவளை வீட்டை விட்டு முடுக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், மனோஜே அவன் வாயில் இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த பார்லருக்காரியை வீட்டிலேருந்து அனுப்பணும், எவ்வளோ வேலை பார்த்து வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரத்தில் போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ரோஹினி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, எங்க நான் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, ஏம்மா எவ்வளோ படித்த மாதிரி இருக்க, எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணி உள்ளே வந்திருக்க, பெத்த பையனையே வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட சொல்லச்சவ, அப்படி உனக்கு என்னம்மா கல்யாணத்தில் அப்படி ஒரு உனக்கு ஈடுபாடு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கிள் வேண்டான்னு சொல்லுங்கள் அங்கிள்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இதை பார்த்துட்டு, இங்கே பாரு நீ பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கெல்லாம் கரெக்டான தண்டனை கிடச்சா தான் யாருமே இது மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணி கூப்பாடு போட்டுட்ருக்குறாங்க. இப்போ கிறிஷை ஃபஸ்ட்டு போய் கூட்டிகிட்டு வாடா நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜயாவும் வந்துடுறாங்க. அந்த பையனை எதுக்கு மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வரணும், அவனை கூப்பிட்டு வந்தால் மறுபடியும் திரும்ப வர்றதுக்கா, பாட்டிக்காரியும் திரும்ப வர்றதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவன் வித்யா வீட்டில் விட்டதாவே இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டி என்னை கொஞ்சம் பாருங்க ஆண்டி, கேஸை வாபஸ் வாங்குங்க, நான் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டே, இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலை இருக்குது, ஜெயிலேருந்து வெளில வந்தாலும் நீ இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, மனோஜை மறந்துடுன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க.